ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். இது நல்லா பொரிஞ்சதும் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கியதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு பாதி அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா பாதி அளவு வெந்ததும் இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்குவோம். கூடவே இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கிடுவோம். சாதத்தை சேர்த்து நல்லா கிளறினதும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். இந்த குருமிளகுத்தூள் சேர்க்கும்போது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு சாதம். நல்லா குருமிளகுத்தூள் சேர்த்து கலந்துட்டு மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நமக்கு அருமையான நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.